சிரிச்சு பார்த்து வாக்களிக்கணும். ஏங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய வேலை என்ன? இளவு வீட்டுக்கு வர்றதா, கல்யாண வீட்டுக்கு வர்றதா, வந்து 5000 ரூபாய் மொய் திணிக்கிறதா, 10000 ரூபாய் காசு கொடுக்கறதா? இது இல்ல உங்க வேலை. உங்க வேலை என்ன? வேளாங்கண்ணி பேரூராட்சியில மட்டும் ஓராண்டுக்கு 8 கோடி ரூபாய் 8 கோடி ரூபாய் வருமானம் வருது. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொத்து வரி மட்டும் 1.5 கோடி ரூபாய் வருது. 1,58 லட்சம் ரூபாய் வருது. இந்த கமர்ஷியல் பில்டிங், இந்த காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரெண்ட் மட்டும், அதற்கான வாடகை மட்டும் 1 கோடி ரூபாய் வருது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு வருது. காசு புழங்குது. ஏதாவது வருதா பாருங்க. வேலைகள் ஏதாவது ஒண்ணு இருக்கா பாருங்க. ரோடே இல்ல ரோட் டாக்ஸ் போடுறேன், சாக்கடையே இல்ல சாக்கடை டாக்ஸ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது சரியா? இது முறையா? இது காரணம் என்ன? நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த நபர்கள். ஏங்க அது கூட பரவாயில்லைங்க, ஸ்ட்ரீட் லைட் கூட பரவாயில்லைங்க. வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய இந்த பூங்காக்களை மெயின்டைன் பண்றதுக்கு 2 கோடி ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்காருங்க. 2 கோடி ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்காரு. நான் போய் சொல்லல, ரெக்கார்டு கேளுங்க. அடுத்த முறை அண்ணன் தாமஸ் ஆல்வா எடிசன் வரும்போது சீமான் தங்கச்சி கார்த்திகா இந்த மாதிரி நீங்க கணக்கு எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது உண்மையான கேளுங்க. கேட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கம்பெனி, அதே மாதிரி கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் ஒரு கம்பெனி. சிட் ஃபண்ட் இருந்து 50 லட்சம் ரூபாய் கட்சி நிதி வாங்கியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சிட் ஃபண்ட் கிட்ட ஏன் வாங்குற? சிட் ஃபண்ட் ஒரு விதமான மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் தான். அவங்க கிட்ட இருந்து